ஆச்சு இன்னும் ஆளை காணோம். வழக்கமாக வர்ற டைம் தானே. பாஸ், நாம யாருக்காக வெயிட் பண்றோம்? சொல்கிறேன். ஓகே பாஸ். இவனா? எதுக்கே வண்டி திருப்புற? அப்படியே கிழக்கு தெரு வழியா சுத்தி போயிருவோம்ண்ணே. ஏன் இந்த பாதையா நல்லா தானே இருக்கு, இதுலயே போயிருவோம்யா? பாதை நல்லா தான் இருக்கு, ஆனா சகுனம் சரியில்லை. சகுனம் சரியில்லையா? ஏன்யா, என்னையா சொல்ற? அங்கே பாரு. இவனுங்களா? எதுக்குண்ணே இவங்க மூஞ்சலெல்லாம் முழிச்சுக்கிட்டு பேசாம அங்கிட்டு சுத்தி போயிரும். ஏ நல்ல கதையா இருக்க. ஹீரோ எதுக்கே வில்லன் கோஷ்டியை பார்த்து பயப்படனா? வில்லன் கோஷ்டி தான் ஹீரோ கோஷ்டியை பார்த்து பயப்படணும், தெரியும்ல? ஏ நீ நேரா வண்டியா ஓடியா? எதுக்குண்ணே அவங்க தேவையில்லாம ஒம்புழுப்பாங்க. வம்பு இழுக்கட்டுமே, ஏன் நமக்கு வம்புளுக்கு தெரியாதா? அட சொன்னா கேள, நம்ம சுத்தியே போயிருவோம். நீ என்ன வேணாலும் சொல்லு, சுத்தி போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நீ நேரம் வண்டி ஓடியா? அவங்க மட்டும் ஏதாச்சும் ஆரம்பிச்சாங்க நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கையில துண்டக்கானம் துணியக்கானம்னு அவங்க ஊரை விட்டே ஓட வைக்கிறாயா? பாஸ், எதிர்கட்சி வராங்க. அவங்க எதிர்கட்சி இல்லடா, நான் விரிச்ச வலையில மாட்டின மீனுன்னு சொல்லு. புரியலையா பாஸ்? அட்டக்கத்தீஸ், நாம் இங்கே உட்காரணும், அவங்க இங்கே வரணும், அவங்க நம்மக்கிட்ட வம்பு இழுக்கணும், நான் அவங்கள பார்த்து சவால் விடணும், அதில் அவங்க மாட்டணும். இதெல்லாம் அண்ணனோட திரைக்கதைடா. ஆர்டர் மாறாமல் இதெல்லாம் அப்படி நடந்துவேன். ஏய் இந்த பாரு வேட்டையா, நீ எதுவுமே பேசாம சும்மா அமைதியாவே இரு. எல்லாத்தையும் அண்ணன் பார்த்துக்கிறேன். என் நாக்கு சும்மா நம்ம வாங்குது. பம்பு இழுத்து அவங்க வாயை கிழிப்போம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுண்ணே. வண்டியை விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வா எடு எடு எடு. வாங்க 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 வாங்க. வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து. மாஸ்டர் 2 டீ ஸ்ட்ராங்கா. ஏன் வேட்டையா, இந்த வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் இல்லாதவங்கள பாத்திருக்க நீ? இல்லையே. இந்த பக்கத்திலே உட்காந்துருக்காங்க, பாத்துக்க. வா 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 வா, இன்னும் ஏறி வா ஏறி வா ஏறி வா ஏறி வா. இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கியா. அதான் மீனாட்சி ஹோட்டல் பக்கம் போகாம இவங்க எல்லாம் மூஞ்சி முகரையெல்லாம் உடச்சி விட்டுருச்சே. பேசாம மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஊர் பக்கம் போகாம இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க பாரு. எம்பிட்டு தடவை தோத்தாலும் இவங்களுக்கு அசிங்கம்னா என்னன்னே தெரியாது போல் இருக்கே. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான்டா என் ராசா. இன்னும் கொஞ்சம் வந்துரு 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 வந்துரு. இவங்க பரவாயில்ல வேட்டையா, இவங்களுக்கு தலைவன் ஒருத்தன் இருக்கான். போன் ஒயர் பிஞ்சு 2 வருஷம் ஆச்சுன்னு கூட தெரியாம இன்னும் இந்த கதைக்கு நான் ஹீரோ நான் ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு தெரியுறான். ஏய் இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? டெபாசிட் கூட தேராது, தோத்து போயிருவோன்னு தெரிஞ்சும் எலெக்ஷன்ல நிப்பாங்க பாரு, அந்த மாதிரி முட்டாபயிலுக. என்னடா பல்ல பல்ல காட்டுற? ஒண்ணு ஒண்ணு நீங்க பேசு. எம்பிட்டு தடவை தோத்தாலும் இந்த பகுமானத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஹலோ பாசே, ஒரு தடவை தானே தோத்தோம், என்னமோ மொத்தமாக தோத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் எவ்வளவோ இருக்கு பாஸ். இலை அம்பிட்டு தடவை நீங்க தான்டா மண்ணை கவ போறீங்க. உங்க ஆட்டை எப்பவோ க்ளோஸ் ஆகி போச்சு. அப்படியா? அம்பிட்டு தைரியம் இருந்தா நான் ஒரு சவால் விடுறேன், அதை உங்களால் ஏற்றுக்க முடியுமா? என்ன சவால்? மீனாட்சியும் சரவணனும் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா எப்படி? நீங்கள் தைரியமான ஆம்பளையா இருந்தா மீனாட்சியை சரவணோட கண்ணுக்கு முன்னாடி வந்து நிறுத்துங்க. ஒரே ஒரு தடவை மீனாட்சியும் சரவணனையும் தனியாக நேரில் சந்திக்க விடுங்க. அதுக்கப்புறமும் மீனாட்சியோட மனசு மாறலன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். இந்த டீல் ஓகே தானே? வெறும் லீக் மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் குவார்டர் ஃபைனல்ஸ் இருக்குது, செமி ஃபைனல்ஸ் இருக்குது, ஃபைனல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னலாமோ இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் தான் ஜெயிச்சோம் எங்களுக்கு தான் கப்புன்னு குதிச்சா எப்படி? முதல்ல மீனாட்சி வந்து சரவணனை மீட் பண்ண சொல்லுங்க, அப்புறமா பேசிக்கலாம். சவால் விடுற மூஞ்சி பாரு. நாங்க எதுக்குற மீனாட்சி வர சொல்லணும்? இந்த பேக் அடிக்கிறீங்களா? 1 on 1 ஒண்டிக்கு ஒண்டி மோத தைரியம் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா தோத்துட்டேன் தோல்வியை ஒத்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க.
போலாண்ணே. அந்த பயம் இருக்கணும்டா. டர்ரஹேனா எங்கே சரவணன் மீனாட்சி நேரில் பார்த்துக்கிட்டா மீனாட்சியோட மனசு மாறிடுங்கிற பயம் அப்படியே உள்ளுக்குள்ள உழுக்குமே, வயிற்றுக்குள்ள அப்படியே புளிய கரைக்குமே. அப்புறம் எதுக்கு இந்த தெனாவிட்டே? மீனாட்சி சரவணனை பார்த்ததுக்கு அப்புறமும் மனசு மாற மாட்டாங்கங்கிற நம்பிக்கை இருந்தா மீனாட்சியை சரவணன் முன்னாடி வந்து நிப்பாட்டுங்க. இல்லைன்னா எவனும் வாய்க்கிலேயே பேசக்கூடாது. பயம் இருக்குல்ல, போங்க. அண்ணே, வண்டியில் ஏறு. யோ வேட்டையா, ஏறு. ஏண்டா டேய், ஒரு சவாலயத்துக்கு துப்பு இல்லை, நீங்களாம் எங்கள் பாஸை கிண்டல் பண்ணி பேசுறீங்களா? டேய், இதுக்கப்புறம் ஊருக்குள்ளே எங்கேயாச்சும் சவடால் விட்டுட்டு இருக்கிறத பார்த்தேன், கொன்னே விடுங்க கொன்னு. இதுக்கெல்லாம் எங்கடா கை தட்டுறீங்க? பாஸ் சவாலை ஏற்றுப்பான், பிரச்சனையில் மாட்டிப்பான்னு என்னென்னமோ சொன்னீங்க. ஆனால் இவ்வளோ அவமானப்படுத்தியும் எல்லாத்தையும் தொடச்சி போட்டு போயிட்டே இருக்கான். அவன் கண்டிப்பாக வருவான்டா. நான் கேட்ட கேள்விலாம் அவனை தூங்க விடாது. எங்கே மீனாட்சியும் சரவணனும் நேரில் சந்திச்சுக்கிட்டா மீனாட்சியோட மனசு மாறிடுவோங்கிற பயம் ஏற்பட்டு தூக்கத்தை தொலைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சு சாவான். அப்புறம் தானாவே நம்ம கிட்ட வந்து சவாலை ஏற்றுக்குங்கன்னு கெஞ்சுவான். நிஜமாவா பாஸ்? போயிடுச்சு. என்னப்பா சொல்றீங்க? நம்ம எதுக்குப்பா நம்ம வீட்டு பிள்ளைய கண்ணாம முன்னால நிக்க வைக்கணும்? அப்படிதான் தாத்தா அவங்க சவால் விட்டாங்க. ராஸ்கல்ஸ். என்ன தைரியம் இருந்தா உன்கிட்டயே வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லிருப்பானுங்க. என்ன கேட்டா நீ அவங்கள சும்மா விட்டுருக்க கூடாது வேட்டையா. புள்ளையர்னு கணத்துல 2 விட்டு பல்ல தட்டி கையில கொடுத்துருந்தா அவனுங்க கொட்ட அடங்கிருக்கு. அவங்க கிட்ட பேசிட்டு வந்ததுல இருந்து தம்பியோட மனநிலை ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கு தாத்தா. ரொம்ப நேரமா யாருக்கிட்டையும் எதுவும் பேசவே இல்லை. அதான் தாத்தா உங்ககிட்ட கூப்பிட்டு வந்தேன். இதுல நீ குழப்பம் ஆகிறதுக்கு என்னையா இருக்க? அவனுங்க எதையோ பேசிட்டு போறாங்கன்னு விட்டுற வேண்டியது தானே. நீயே அதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்க? ஏன்பா, அதுதான் 1க்கு 2 தடவை அவ மனசுல நீ தான் இருக்கிறன்னு அவ சொல்லிட்டால. பஞ்சாயத்திலும் சரி ஹோட்டல்லையும் சரி மீனாட்சி சொன்னதுல இருந்து அவ மனசுல நீ தான் இருக்கிறன்னு தெளிவா தெரிஞ்சிடுச்சுல. அப்புறம் எதுக்கு வேட்டையா நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்படுற? இன்னும் உனக்கு என்ன சந்தேகம் சொல்லு. என்னப்பா? நான் மீனாட்சி சந்தேகம்லாம் படல தாத்தா. ஆனா என்ன ராஜா? சரவணனை பற்றி ஞாபகங்கள் இல்லாததால தான் மீனாட்சி என் கூட இருக்காளோன்னு என் மனசில் ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு தாத்தா. ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி சரவணனும் மீனாட்சியும் நேரில் சந்திச்சா மீனாட்சிக்கு சரவணனை பற்றி பழைய ஞாபகங்கள் வந்தா எங்கே அவள் என்னை விட்டு போயிடுவாளோன்ற பயம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுது தாத்தா. நீ ஏன்பா அப்படி நினைக்கிற? பழைய ஞாபகம் வந்தாலும் உன் கூட தான் வாழ்வேன்னு மீனாட்சி சொல்லியிருக்கால. ஞாபகங்கள் வராத சமயத்தில் நம்ம என்னன்னாலும் சொல்லலாம் தாத்தா. ஆனால் ஒருவேளை ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் மீனாட்சி என்ன சொல்லுவாளோன்றதான் என்னோட இப்போ ஒரே யோசனை, கவலை எல்லாமே. சரிப்பா, மீனாட்சிக்கு ஞாபகம் வர்றதும் வராம போறதுக்கும் யார் என்ன பண்ண முடியும்? நான் இந்த சவாலை ஏற்றுக்க போகிறேன் தாத்தா. சரவணனையும் மீனாட்சியும் சந்திக்க வைக்க போகிறேன். வேட்டையா? ஆமாம் தாத்தா, சரவணனும் மீனாட்சியும் சந்திக்கட்டும். ஒருவேளை சரவணனும் மீனாட்சியும் சந்திச்சா மீனாட்சிக்கு பழைய ஞாபகங்கள் வர வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி ஒருவேளை மீனாட்சிக்கு பழைய ஞாபகங்கள் வந்து சரவணன் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவ என் மனசுல வேட்டையன் தான் இருக்கான்னு சொல்லிட்டா நான் வாழ்க்கை முழுக்க என் மனசுல எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வாழ்வேன்ல. யோ, ஒருவேளை மீனாட்சி அப்படி சொல்லலைன்னா? இதான் என் பயம். இந்த பயம் தான் என்னை போட்டு அரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் மீனாட்சிக்கு எப்போ பழைய ஞாபகம் வருமோ அவள் எப்போ என்னை விட்டு போவாளோன்னு பயந்து என்னால் வாழ முடியாதுண்ணே. வாழ்வோ சாவோ தெளிவாக ஒரு முடிவெடுப்போம். மீனாட்சியும் சரவணனும் சந்திக்கட்டும். அதில் அவளுக்கு கடந்த கால வாழ்க்கை ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவ கூட சகஜமான வாழ்க்கையை என்னால் தொடங்க முடியாதுண்ணே. தாத்தா,
நான் ஏன் இப்படி பேசுறேன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. எதுக்கும் 1க்கு 2 தடவை யோசிச்சு முடிவெடு வேட்டையா. ஏன் தாத்தா, சரவணனும் மீனாட்சியும் சந்திச்சா மீனாட்சி மனசு மாறிடுவாளோன்ற பயம் உங்களுக்கும் இருக்கா? அதனால தான் தயங்குறீங்களா? பார்க்கலாம் தாத்தா, மீனாட்சியும் சரவணனும் சந்திக்கட்டும், அவ முடிவு எடுக்கட்டும். ஒருவேளை பழைய ஞாபகங்கள் வந்து என் மனசுல சரவணன் தான் இருக்கான்னு மீனாட்சி சொன்னா கூட அதுல எனக்கு சந்தோஷம் தான் தாத்தா. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை அவளுக்கு என்னைக்கும் உண்டு. இதை நம்ம தள்ளிப்பட வேண்டாம் தாத்தா. உடனடியாக சரவணனும் மீனாட்சி சந்திக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணுவோம். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நடந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கலாம். சௌந்தர்யா, இன்னும் ஏமா அதையும் நினைச்சுக்கிட்டு இருக்க? 2 பேரும் எங்கே போயிட்டாங்க? அடுத்த தெருவில் தானே இருக்காங்க. கூப்பிட்டா வரப்போறாங்க, இல்லைன்னா நாமளே போய் பார்த்துட்டு வர போறோம். இதுக்கு ஏன் போய் இம்புட்டு வருத்தப்படுற? வருத்தப்படாம எப்படிங்க இருக்க முடியும்? இம்புட்டு பெரிய வீட்ல காலம் போன காலத்துல நாம 2 பேரும் தனியா கிடக்கணும்னு என்னங்க அவசியம் இருக்கு? பிள்ளைங்களை கண்ணுக்குள்ளேயே வச்சு பாக்குறது எப்படி? கண்ணுக்கு எட்டாத தூரத்துல வச்சுக்கிட்டு நினைச்சா போய் பார்த்துட்டு வர்றது எப்படிங்க? வைத்தியையும் குழந்தையும் பிரிஞ்சிருக்கிறது எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குதுங்க. அவங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போனது இந்த வீட்டோட சிவனே போய் இது மயான பூமி மாதிரி வெறுமையாயி போச்சுங்க. வீட்டுக்கு வந்த மருமக எங்க நாம சரியா கவனிச்சுக்கலன்னா தனியா போறேன்னு சொல்லிடுவானுதான் பெத்த மகளை பாக்குற மாதிரி அவளை நான் பாத்துக்கிட்டேன். ஆனா துளசி தனியா போறேன்னு சொல்லுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலங்க. என்ன மன்னிச்சிட்டு சௌந்தர்யா, நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். சொந்த பேர புள்ளைய கூட பார்க்க வரலாமான்னு அனுமதி கேட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம்னு பார்க்க வேண்டிய காலம் ஆயிடுச்சுங்க. இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். துளசி, துளசி. வா தம்பி, என்ன நேரத்திலே வந்திருக்க? ஒன்றும் இல்லைப்பா, சிவகங்கை பக்கத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு போகிறேன்ப்பா. ஒரு 2 நாள் ஆகும் வரத்துக்கு. அதான் துளசியும் குழந்தையும் இங்கே விட்டுட்டு போகலான்னு. இங்க ஏண்டா கொண்டு வந்து விடுற? உன் பொண்டாட்டிக்கும் குழந்தைக்கும் இங்க பாதுகாப்பு இருக்கோ என்னவோ? கொண்டு போய் உன் மாமனார் வீட்டுல விட்டுடு. அங்கதான் அவங்க நிம்மதியாவும் சந்தோஷமாவும் பாதுகாப்பாவும் இருப்பாங்க. சௌந்தர்யா, நான் சொன்னதுல என்னங்க தப்பு இருக்கு? இவன் பாட்டுக்கு இங்க விட்டுட்டு போயிடுவான். நாளைக்கு இங்க எனக்கு சேஃப் இல்ல அது இதுன்னு சொன்னா யாருங்க பொறுப்பேத்துக்க முடியும்? எனக்கு வேற உடம்பு சரியில்லை, என்னாலலாம் சரியா பாத்துக்க முடியாதுங்க. நீ அவங்கள கூட்டிட்டு போய் அவங்க அப்பா வீட்டிலே விட்டுடுறா. எனக்கு எதுக்கு வம்பு? நான் என் அப்பா வீட்டுக்கு தான் அத்தை வந்திருக்கேன். மாமாவை இப்ப என் அப்பா மாதிரி தான் அத்தை பாக்குறேன். நாங்க 2 பேரும் தனியா போனதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு எங்களை நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ அதே அளவுக்கு நாங்களும் உங்களை நினைச்சு வருத்தப்பட்டோம் அத்தை. எங்களாலேயும் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல. தனியா போகணும்னு சொன்னது தப்புதான் அத்தை. நாங்க திரும்ப இங்கே வந்துடுறோம். இங்க இருந்தாதான் எங்களுக்கு நிம்மதி, சந்தோஷம், பாதுகாப்பு எல்லாமே. வைத்திய ஊருக்கு போயிட்டு வந்ததும் நாங்க இங்கே வந்துடுறோம் அத்தை.
ஏங்க நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க, எங்களை பாத்துக்க மாமா இருக்காரு, நாங்க இங்கே இருக்கோம். ஓ சரிப்பா, நான் கிளம்புறேன். போயிட்டு வாமா. ம். குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ. மாமா ஆ. குழந்தைய பிடிங்க, நான் உள்ள போய் சமையல் வேலையை பாக்குறேன். என்னடா பஸ் உங்க வார்த்தை அவனை தூங்க விடாது, சோறு திங்க விடாது. அவன் கண்டிப்பா திரும்ப வருவான்னு என்னென்னமோ சொன்னீங்க. ஆனா போனவன் இன்னும் ஆளையே காணோம். எனக்கும் அதே ஒரே யோசனையா இருக்கு. ஒருவேளை என்னத்துக்கு வம்புன்னு சொல்லி மேட்ரை டீல் விட்டு போனோம். இல்லையே, இப்படி பண்ண வாய்ப்பு இல்லையே. வேட்டையும் ரோசக்காரனாச்சே, எப்படி வந்தாகணுமே. எங்கேயோ இடிக்குதே. மை கால்குலேஷன் தப்பாகாது. உங்க கால்குலேஷன் தப்பால பாஸ். வாட் டு யூ மீன்? ஐ மீன் நீங்க விரிச்ச வலையில மீன் சிக்கிருச்சுன்னு சொல்றேன். அங்க பாருங்க. ஆஹா, வர்ற வேகத்தை பார்த்தாலே என்ன டைலாக் பேச போறானே தெரியலையே. வா 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 வா, வெற்றி நமதே. வாங்கடா பயந்தாங்கொழி பசங்களா. சவால் விட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே புறமுதுகு காட்டி ஓடி போன பசங்க இப்ப என்ன தைரியத்துல வந்திருக்கீங்க? எப்படி? சூப்பர் பாஸ். நீங்க ஓடின ஓட்டத்தை பார்த்தா ஒரேடியா ஊரை விட்டே காலி பண்ணி போயிருப்பீங்கன்னு நினைச்சேன்பா. தைரியமா வந்து நிக்கிறீங்க. விஷயம் இல்லாம வர மாட்டீங்களே. வாட்ஸ் மேட்டர்? ஒருவேளை எங்க பாஸ் சரவணனை பத்தி தெரியாம பேசிட்டேன்னு ஃபீல் பண்ணி சாரி கீரி கேட்க வந்திருக்கீங்களா? கமான் கேளுங்க. உங்க சாரி அப்படியே கேட்ச் பண்ணி எங்க பாஸ் கிட்ட டெலிவரி பண்றேன். கமான் ப்ளீஸ் ப்ளீஸ். சாரி சொல்லுங்க. வெயிட்டிங் ஃபார் யூ. சாரி ப்ளீஸ் சொல்லுங்க. நான் உங்க சவாலை ஏத்துக்கிறேன். நான் நீங்க இப்ப சொன்னீங்க, ஆனா என் காதுல சரியா விடல. அதை ரிப்பீட் பண்ண முடியுமா? இல்லை என்ன நக்கலா? நான் என்னண்ணா நீங்க சும்மா சும்மா கோவப்பட்டுட்டு, நிஜமாவே அவர் என்ன சொன்னாருன்னு என் காதுல விழலீங்கண்ணா. அவர் ஏதாவது சொல்லி அது என் காதுல வேற மாதிரி ஏதாவது கேட்டு அப்புறம் நான் தப்பா ஏதாச்சும் முடிவு எடுத்துக்க கூடாது பாருங்க. அதுக்காக தான் கேட்கிறேன். ரிப்பீட் பண்ண முடியுமா? ப்ளீஸ் ரிப்பீட். நான் உங்க சவாலை ஏத்துக்கிறேன்னு சொன்னேன். ஓ வாவ், வா ரே வா, இதுதான் வேட்டைங்கிறது. மிஸ்டர் வேட்டையன், இப்பதான் நீங்க உங்க பேருக்கு ஏத்த மாதிரி மாசா வந்து நிக்கிறீங்க. ஆமா, எதுக்கு இந்த திடீர் மாற்றம்? ப்ளீஸ் டெல் மீ. டேய், எதனால இருந்தா உனக்கு என்ன? நாங்க தான் சவாலை ஏத்துக்கிறோம்ல. மீனாட்சியை கூட்டு வந்து சரவணன் முன்னாடி நிக்க வைக்கிறோம். போதுமா? இது போதும் பாஸ், இது போதும். இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதான் தான் நாங்க இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க நம்ம உங்க சவாலை நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷனா? ஒருவேளை சரவணனை மீனாட்சி சந்திச்சு அதுக்கப்புறமும் என் மனசுல வேட்டையன் தான் இருக்கான்னு மீனாட்சி சொல்லிட்டா, நாங்களும் எங்க பாஸும் தோல்வி ஒத்துக்கிட்டு ஹோட்டல் ரூம் எல்லாம் காலி பண்ணிட்டு எங்க ஊரை பார்த்து போயிடுவோம். ஆனா மீனாட்சி சரவணன் மீட் பண்ணதுக்கு அப்புறம் மீனாட்சிக்கு பழைய ஞாபகம்லாம் வந்து என் மனசுல சரவணன் தான் இருக்கான்னு மீனாட்சி சொல்லிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த நொடிய மீனாட்சி வாழ்க்கையை விட்டு நான் விலகிடுறேன். அதுக்கப்புறம் சரவண மீனாட்சி வாழ்க்கையில எந்த ஒரு தருணத்திலையும் அவங்களுக்கு இடையில நான் வரவே மாட்டேன். மாஸ், இதுக்கு பேர் தான் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். நீங்க சொன்ன எல்லா விஷயத்துக்கும் நாங்க தயார். அப்படியே மீட்டிங் எங்கே எப்போ வச்சுக்கலாம்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். நாளை காலைல 10 மணிக்கு மீனாட்சி சிவன் கோயில்ல தனியா இருப்பா. ஓ, அதே நேரத்தில் எங்க பாஸும் டான் அங்க ஆதரவார். அதுக்கு நான் கேரண்டி. பல வருடங்களுக்கு பிறகு சரவணன் மீனாட்சியும் சந்திக்க போகும் அந்த அழகிய தருணம் உங்கள் சிவன் கோயிலில் நாளை காலை 10 மணிக்கு. அப்ப நாங்க வரட்டுமாண்ணா? எதுக்கும் வரும்போது மீனாட்சியோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு பெட்டியில போட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா நாங்க அப்படியே ஊருக்கு கிளம்புறதுக்கு வசதியா இருக்கும். ஏன்னா திருப்பி வீடு வரைக்கும் அலைய வேண்டாம் பாருங்க. அதுக்கு தான் சொல்றேன். டேய் வேணா. அட, பிராக்டிக்கலா ஒரு விஷயத்த சொன்னங்க, அதுக்கு போய் இவ்வளவு எமோஷன் ஆவறீங்க. நீங்க ரொம்ப மோசம். சரி விடுங்க,
நாங்கள் மீட்டிங் அப்புறம் ஏதோ ஒன்று பார்த்து பேசி வீட்டில் போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறோம். ம், கை கொடு. ம், ஆல் தி பெஸ்ட். அட்டகத்தீஸ் பாஸ் போலாமா? ஓகே பாஸ். யோ கண்டிப்பா இப்படி ஒரு விஷ பரீட்சைக்கு நம்ம தயாராகணுமா? பார்க்கலாண்ணே. எத்தனையோ வாழ்வா சாவா போராட்டங்களில் எதிர்நீச்சல் போட்டு நீந்தி வந்துட்டேன். இந்த முறையும் நீந்தி கடந்து வரானா இல்லை தோல்வியில் தொலைஞ்சு போகிறானான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.